சாமுண்டீஸ்வரியை நமக. பாலும் தெளிந்தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து நான் உனக்கு தருவேனே. கோலம் செய் துங்க கருமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. தாயினும் கனிந்த உள்ளம், தளர்விலா தீர வீரம், தீயினை போன்ற தூய்மை, தென்றலை போன்ற தன்மை, மாயையும் அஞ்சும் ஞானம், மன்மதன் போன்ற மேனி, ஆயவை பொருந்தும் அண்ணல் விவேகானந்தர் வாழ்க. சுவாமி விவேகானந்தரின் பொற்பாதத்தை தொட்டு வணங்குகிறேன். நடைபெற்று கொண்டிருக்கின்ற கல்லடை அருள்மிகு ஸ்ரீ கிருஷ்ண பகவான் திருக்கோவிலிலே 77வது பஜனை பட்டாபிஷேக திருவிழாவையும் சமய கருத்தரங்கத்தையும் முன்னிட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே ஆதிராவுக்கு பேசுவதற்கென்று ஒரு அருமையான வாய்ப்பினை உருவாக்கி தந்த கோவில் நிர்வாகிகளுக்கும் ஊர் மக்களுக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் போன்றோர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். பார்க்கும் மரங்களெல்லாம் நந்தலாலா, நின்றன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா. கேட்கும் ஒலியிலெல்லாம் நந்தலாலா, நின்றன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா. தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா, உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா என்றார் பாரதியார். நினைத்து பாருங்கள், அதுதான் பாரதியாருடைய பக்தி. எல்லாவற்றிலும் பகவானை பார்த்தவர் பாரதி. இதில் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், முதல் 2 வரியிலே பாரதியார் பகவான் கிருஷ்ணரை ஐயா என்று அழைத்திருப்பார். 3வது வரியிலே இறைவனுடன் ஐக்கியமாகி தோழனாக பார்த்தவன் பாரதி. கவனித்து பார்த்தால், காக்கை சிறகினிலே நந்தலாலா, நின்றன் கரிய நிறம் தோன்று தையே நந்தலாலா என்று பகவானை ஐயா என்று அழைத்திருப்பார். 3வது வரியிலே கீதம் இசைக்கு தடா நந்தலாலா என்று கண்ணனை அடா என்று சொல்லி தோழனாக்கிய பக்தி பாரதியாருடைய பக்தி. அதுதான் பாரதியினுடைய பக்தியின் பாங்கு. அந்த துணிச்சல் நம்மிடம் வர வேண்டும். பாரதியார் எப்படி பகவானிடம் பக்தியின் உரிமையை எடுத்துக்கொண்டாரோ அதை நாமும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதைத்தான் இந்து சமயம் நமக்கு சொல்லிக் கொடுத்தது. அதனால் தான் சொன்னார்கள், ஈசாவாஸ்யம் இதம் சர்வம். ஈசன் எல்லா உயிர்களிடத்தும் வாசம் கொண்டிருக்கிறான். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பார்த்தால் தெரியும், அதன் முகப்பிலேயே எழுதியிருப்பார்கள் தத்வமசி. என்ன பொருள்? நீ அது ஆகிறாய். நாம் யாரை பார்ப்பதற்காக செல்கிறோமோ அவராகவே நாம் மாறுகிறோம் என்பதை சொல்லிக் கொடுத்த சமயம் நம்முடைய இந்து சமயம். நாம் தான் கடவுள், நம் அகத்தில் தான் கடவுள் இருக்கிறார் என்பதை உணர்த்தி கொடுத்த சமயம் இந்து சமயம். நம் அகத்திலே கடவுள் இருக்கிறார் என்பதை உணர்கிற போது, நாம் கடவுளை தேடுகிற போது நாம் ஒரு சிறந்த தொண்டனாக மாறுகிறோம். முருகபெருமான் ஔவையாரை பார்த்து கேட்கிறார், ஔவையே பெரியது எது என்று. ஔவை சொன்னாள், இந்த உலகம்தான் பெரியது. அப்போது முருகன் திரும்ப கேட்டார், உலகம் பெரியது என்று சொன்னால் இந்த உலகத்தை படைத்த இறைவன் உலகத்தை காட்டிலும் சிறியவனா என்று. அப்போது ஔவை பதில் சொன்னாள் முருகனை பார்த்து, பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு. நான்முகன் திருமால் உந்தியில் பிறந்தோன், திருமால் அலைக்கடல் துயின்றோன். அலைக்கடல் சிறுமுனி கலசத்துள் அடக்கம், சிறுமுனி கலசமோ அரவனுக்கு ஒரு தலைபாரம். அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம், உமையவள் ஈசனுள் ஒடுக்கம், ஈசன் தொண்டருள் ஒடுக்கம். தொண்டரின் பெருமையை சொல்லவும் வேண்டுமோ என்று கேட்டாள். ஔவை சொல்கிறாள் முருகனை பார்த்து, முருகா, இந்த உலகத்தில் எது ஒன்றை பெரியது என்று
சேர்த்து அதைவிட பெரியது என்று தேடுகிற போது இறுதியிலே தொண்டனின் தொண்டை விட பெரியது இந்த உலகத்தில் எதுவும் இல்லை என்று சொல்லி முடித்தாள். ஆக அந்த தொண்டனாக மாறக்கூடிய உயர்ந்த நிலையிலே இன்றைக்கு மனிதர்களாகிய நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். தொண்டனாக மாறி எம்பெருமானிடம் முக்தி அடைந்தவர்கள் தான் 63 நாயன்மார்கள். அவர்களுடைய வரலாற்றை தான் பெரிய புராணத்திலே சேக்கிழார் நமக்கு அழகாக விவரித்து கூறியிருக்கிறார். அந்த ஆன்மீக பாதையிலே, அந்த முக்தி பாதையிலே பெண்களாகிய நாம் அதிகமாக வர வேண்டும். ஆன்மீகத்திலே பெண்களுடைய பங்கும், தொண்டிலே பெண்களுடைய பங்கும் அதிகமாக வர வேண்டும். பெண்களுடைய திறமை என்பது சாதாரணமானது அல்ல. இடைக்காலத்தை மட்டும் எடுத்து பார்த்தாலே எத்தனையோ பெண்கள் சாதனை படைத்திருக்கிறார்கள். இன்னும் சொன்னால் சொற்களால் சொல்ல முடியாத ஒரு தெய்வீகமாய், விஞ்ஞானமாய், கவிதையாய் உள்ளது பெண்குலம். காற்சிலம்பை கத்தியாக்கி கலற்றிய புரட்சிக்காரி கண்ணகி, எதிர்ப்பவன் அவதாரம் என்றாலும் எதிர்ப்பதே தமிழர்களின் வீரம் என்ற மான தமிழச்சி மண்டோதரி, பருவத்தையே தமிழுக்கு ஈந்து தமிழை மணந்த ஔவையார், ஈனக்குலம் எனினும் கற்பனரி காத்த மாதரசி மாதவி, இளமையிலேயே இளமையை வென்று தவம் இயற்றிய மணிமேகலை, 63 நாயன்மார்களுள் ஒரு பெண்ணாகிய காரைக்கால் அம்மையார், தன் கணவனின் மூச்சிலை உயிர் வாழ்ந்த கோப்பெருந்தேவி, பிரிட்டிஷ் பீரங்கியை வாளால் உடைத்தறிந்த வீராங்கனை ஜான்சி ராணி, திலகமில்லாத விதவையாகிலும் இரத்த திலகமிட்டு நாடு காத்த ராணி மங்கம்மாள், தானிறந்து குஞ்சு பெறும் நண்டு போல தன்னுயிர் கொடுத்து கரிகால சோழனை இந்த நாட்டுக்கு தந்த இளம்சேட் சென்னி, வள்ளுவருக்கு ஒரு திரைமறையாக இருந்தவருடைய மனைவி வாசுகி, அதையெல்லாம் தாண்டி இசையால் காற்றையே சுத்திகரித்த எம்.எஸ். சுப்புலட்சுமி, காக்கி சட்டை அணிந்த சுதந்திர புறாவாக இந்த உலகத்தை வலம் வந்த கிரண்பேடி, எங்களுக்காக சுவாசித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களும் ஆசிரியர்களும் என்று இந்த உலகத்திலே சாதனை படைத்த பெண்கள் பலரும் இருந்து கொண்டுத்தான் இருக்கிறார்கள். இன்றைக்கும் சாதனை படைத்து கொண்டுத்தான் இருக்கிறார்கள். அதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்று சொன்னால், பெண்களையும் பாரதத்தையும் தாய்மார்களையும் ஊக்குவிப்பதற்காக இந்த பாரதத்தில் பல திட்டங்களையும் முயற்சிகளையும் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாரத தலைவன், பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் என்று நான் சொல்வேன். ஏனென்று சொன்னால், மோடிஜி அவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பாக கோயம்புத்தூரில் ஆதியோகி சிலையை திறந்து வைப்பதற்காக வருகை தந்திருந்தார். அப்போது அங்கே அவர் இளைஞர்களுக்காகவும் பெண்களுக்காகவும் ஒரு கருத்தினை கூறியிருந்தார். ஹம் சபிஹோ அப்னே லக்ஷஹோ பிராத் கர்னே கே லியே நயா ராஸ்தோ பர் சல்னா சாஹியே என்று சொன்னார். என்ன பொருள்? நம்முடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனை எப்போதும் நல்ல எண்ணங்களை நோக்கி செல்ல வேண்டும் என்று சொல்லி, எப்போதும் இளைய சமுதாயமும் பெண்களும் நல்ல எண்ணத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்கிற அடிப்படையை விதைத்த ஒரு தலைவன் பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள். அந்த முறையிலே சிறந்த எண்ணத்தோடு வாழ்ந்து பெண்களுக்கு ஒரு உதாரணமாக திகழ்ந்தவர் தான் குந்தி தேவி. மகாபாரதத்திலே குந்தி தேவியினுடைய படைப்பு என்பது சாதாரணமான பாத்திர படைப்பு கிடையாது. நம்மை பொறுத்த வரைக்கும் நாம் எல்லோரும் குந்தி தேவி என்றால் ஒரே ஒரு வார்த்தையை சொல்வோம்: கர்ணனை பெற்றவள், பஞ்ச பாண்டவர்களை பெற்றவள். அவளுக்கே தெரியாமல் சூரிய பகவானால் கர்ணனை தன்னுடைய வயிற்றிலே ஏந்தி சுமந்து ஆற்றில் விட்டவள். இத்தனை மட்டும்தான் பெரும்பாலாக குந்தி தேவியை பற்றி நாம் அறிந்து வைத்திருக்க கூடியது. ஆனால் குந்தி தேவியினுடைய படைப்பு அவ்வளவு மட்டும் அல்ல. குந்தி தேவியினுடைய படைப்பு சாதாரணமானது அல்ல. ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்கிறதை சொல்லிக் கொடுத்த பாத்திர படைப்பு மகாபாரதத்தில் குந்தியின் படைப்பு. ஒரு பெண் தன் வாழ்க்கையில் எத்தனை துன்பங்களை எதிர்கொள்ள வேண்டும், அதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்த படைப்பு குந்தியினுடைய படைப்பு. குந்தி தன்னுடைய வாழ்க்கையிலே எதிர்கொண்ட அத்தனை போராட்டங்களும் இன்றைய பெண்கள் எதிர்கொள்வது கிடையாது. அதில் ஒன்றோ இரண்டையோ தான் நாம் எதிர்கொள்கிறோம். அதையே பெரும் சுமையாக நாம் இன்றைக்கு நினைக்கிறோம். ஆனால் ஒட்டுமொத்த பாரத பெண்களும் அனுபவித்த அத்தனை துன்பங்களையும் ஒரே பிறவியில் அனுபவித்த பெண் குந்தி. சொல்ல வேண்டும் என்று சொன்னால்,
குந்தி முதலில் மதுராவில் தான் பிறக்கிறாள். அவளுடைய பெயர் குந்தி அல்ல, பிருதை. சூரசேனனின் மகளாக பிறக்கிறாள். பிருதை என்ற பெயரில் மதுராவினுடைய இளவரசியாக அவளுடைய வாழ்க்கை கடந்து செல்கிறது. மிக சந்தோஷமாக வாழ்கிறாள். ஒரு நாள் தோட்டத்தில் மாலை நேரத்தில் அவள் விளையாடி கொண்டிருக்கிற போது அவளுடைய பணிப்பெண் அவளை அழைக்கிறாள். ஓடி சென்று பணிப்பெண்ணிற்கு முன்னால் நின்று பார்க்கிற போது அந்த பணிப்பெண் தன்னுடைய 2 கைகளையும் ஏந்தி கொண்டிருந்தாள். கைக்குள் பார்த்தால் ஒரு வானம்பாடி குருவி குஞ்சு இருந்தது. பிருதைக்கு இதை பார்த்தவுடன் ஒரே மகிழ்ச்சி. அந்த பணிப்பெண்ணிடம் கேட்கிறாள், இதை எங்கிருந்து எடுத்து வந்தாய் என்று. அந்த பெண் சொன்னாள், இதை நான் எடுத்து வரவில்லை, நான் நிற்கக்கூடிய இந்த இடத்தில் இருக்கக்கூடிய இந்த மரத்தின் உச்சியிலே ஒரு தாய் குஞ்சு பல குஞ்சுகளை இட்டது, அதில் ஒரு குஞ்சு மட்டும் கீழே விழுந்து விட்டது, அதைத்தான் என்னுடைய கையில் எடுத்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னாள். பிருதைக்கு ஒரே வருத்தம். ஓடி சென்றாள் அரண்மனைக்குள்ளே. தன்னுடைய தந்தை சூரசேனனை அழைக்க சென்றாள். சூரசேனனோ பக்கத்து நாட்டு அரசன் போஜ்பூர் நாட்டு அரசன் குந்தி போஜனுடன் பேசிக் கொண்டிருந்தான். இருவரையும் அழைத்து கொண்டு பிருதை வந்தாள் தோட்டத்திற்கு. தன் தந்தை சூரசேனனை பார்த்து பிருதை சொன்னாள், அப்பா, இந்த குருவி குஞ்சு கீழே விழுந்திருக்கிறது, இதை எப்படியாவது அதன் தாயிடம் சேர்க்க வேண்டும், இதை கொண்டு மரத்திற்கு மேலே ஏறி வைத்து வாருங்கள் என்றான். சூரசேனன் சொன்னான், மகளே, மாலை நேரம் ஆகிவிட்டது, தோட்டத்தில் பணியாளர்கள் யாரும் இல்லை, இதை இப்போது மேலே கொண்டு வைக்க முடியாது, ஒன்று வேண்டுமென்றால் செய்யலாம், இந்த குருவி குஞ்சை உன்னுடைய அரண்மனைக்குள்ளே எடுத்து செல், உன்னுடைய படுக்கையிலே அதை வைத்துக்கொள், இன்றைக்கு நீயும் குருவி குஞ்சும் சேர்ந்து உறங்குங்கள், அதனுடைய பாக்கியம் பஞ்சு மெத்தையில் உறங்க போகிறது, நாளை காலை விடியட்டும், பணியாளர்களிடம் சொல்லி அந்த குருவி குஞ்சை மேலே வைத்து விடலாம் என்று. பிருதை ஒரு நொடி சூரசேனனை பார்த்து சொன்னாள், அப்பா, இந்த குருவி குஞ்சை என்னுடைய அறைக்கு எடுத்து சென்று என்னுடன் உறங்க வைப்பதில் ஒன்றும் எனக்கு பெரிய வருத்தம் இல்லை, அதுவும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். ஆனால் ஒன்றை நீங்கள் சிந்தித்தீர்களா? இன்றைக்கு இரவு முழுவதும் இந்த குருவி குஞ்சு என்னுடன் இருந்தால் தாயானது தன் குழந்தையை காணவில்லை என்று சொல்லி இன்று இரவு முழுவதும் ஏங்கி போகுமே, அந்த தாய் பையனுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும் என்று கேட்டாள். சூரசேனன் திகைத்து போனான். சரி என்று சொல்லி தானே அந்த மரத்திற்கு மேலே தன்னுடைய பட்டாடைகளை எல்லாம் கழற்றி வீசிவிட்டு ஏறி சென்று அந்த குருவி குஞ்சை கூட்டில் வைத்தான். அந்த நேரத்திலே மரத்திற்கு கீழே நின்ற பிருதை ஒரு முடிவை எடுத்தாள். தன் மகளுடைய ஆசைக்காக பட்டாடைகளை, காலணிகளை, மகுடத்தை எல்லாம் வீசிவிட்டு சாதாரண பாமர மனிதனை போல என்னுடைய தந்தை மரத்திற்கு மேலே ஏறி நிற்கிறார், இவருக்காக இன்று முதல் நான் என்ன வேண்டும் என்றாலும் செய்வேன், என் தந்தைக்காக நான் எந்த முடிவையும் ஏற்பேன் என்று ஒரு சபதத்தை அவள் எடுத்தாள். மறுநாளானது. குந்தி போஜன் தன்னுடைய நாட்டிற்கு செல்ல புறப்படுகிறார். சூரசேனன் அவரை வழி அனுப்புவதற்காக அவருடைய தேரிலேயே ஏறுகிறார். அங்கே பிருதை வருகிறாள். சூரசேனன் தன் மகள் பிருதையை அழைத்தார். பிருதை, நீயும் வா, இந்த தேரில் ஏறிக்கொள், நாமும் போஜ்பூருக்கு செல்வோம் என்றார். பிருதை சொன்னாள், அப்பா, ஒரு நிமிடம் நில்லுங்கள், நான் அம்மாவிடம் சென்று சொல்லிவிட்டு வருகிறேன் என்றார். சூரசேனன் சொன்னான், அதெல்லாம் தேவையில்லை, நான் சொல்லிக் கொள்ளலாம், நீ வா என்று தேரிலே ஏற்றி அங்கே பிருதையை அழைத்து செல்கிறார். பிருதையும் சென்றாள். அவள் முதலாக மதுராவை தாண்டி வெளியே சென்றது அன்றைக்குத்தான். அவள் நினைத்தாள், ஏதோ இன்று புறப்பட்டு நாளை வரப்போகிறோம், தந்தையுடன் வரப்போகிறோம், தாயை நாளை பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்துத்தான் அவள் ஏறினாள். 10 நாட்களாக செல்கிறார்கள் போஜ்பூருக்கு. 10வது நாள் இறுதியிலே போஜ்பூரில் சென்று இறங்குகிறார்கள். அங்கே 8 நாள் நிற்கிறார்கள். தங்கி எல்லாம் முடிந்தது. திரும்ப சூரசேனன் புறப்படுகிறான் தன்னுடைய மதுரா நாட்டிற்கு. சூரசேனனாகிய தன்னுடைய தந்தை புறப்பட்டவுடன் பிருதை ஓடி வந்தாள். அப்பா, நானும் தேரில் ஏறுகிறேன், வாருங்கள் செல்வோம், தாய் என்னை தேடிக் கொண்டிருப்பாள் என்றார். சூரசேனன் அப்போதுதான் சொன்னார், பிருதை, மதுராவிற்கு நான் மட்டும்தான் செல்கிறேன், இனிமேல் நீ போஜ்பூரில் தான் இருக்க போகிறாய், இதுதான் உன்னுடைய நாடு என்று சொன்னார்.
12 வயது குழந்தை, அவளுக்கு எதுவும் புரியவில்லை. அவள் கேட்டாள், நான் எப்படி அப்பா இங்கே நிற்பேன் என்று சொல்லி. சூரசேனர் சொன்னார், மகளே, என்னை மன்னித்து விடு. நான் சில ஆண்டுகளுக்கு முன்பாக போஜ்பூர் நாட்டு அரசன் குந்தி போஜனுக்கு ஒரு வாக்கை கொடுத்தேன். அந்த வாக்கின்படி இனிமேல் நீ இங்கே தான் இருக்க வேண்டும். என் வாக்குறுதியை நீ காப்பாற்றுவாய் என்று நம்புகிறேன் என்றார். சிறு குழந்தை அவள். அவளுக்கு வாக்குறுதி என்றால் என்னவென்றே தெரியவில்லை. அவள் கேட்டாள், அப்பா, வாக்குறுதி என்றால் என்ன? நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்டாள். அப்போதுதான் சூரசேனர் சொன்னார், மகளே, 14 ஆண்டுகளுக்கு முன்பாக நானும் குந்தி போஜனும் சேர்ந்து வேட்டையாடுவதற்காக சென்றிருந்தோம். வேட்டையாடி வெற்றி பெற்ற களிப்பில் நான் இருக்கிற போது குந்தி போஜன் மட்டும் அழுது கொண்டிருந்தார். ஏன் என்று கேட்டேன். அவர் சொன்னார், எத்தனை வெற்றிகள் கிடைத்தாலும் எனக்கு பிறகு என் அரண்மனையை இட்டு செல்வதற்கு ஒரு வாரிசு இல்லையே என்று சொன்னார். அப்போது நான் ஒரு வாக்கினை கொடுத்தேன். எனக்கு பிறக்கும் முதல் குழந்தையை 12 வயதிற்கு மேல் உனக்கு தாரை வார்த்து தருகிறேன் என்று சொன்னேன். மகளே பிருதை, உனக்கு 12 வயது ஆகிவிட்டது. உன்னை இனிமேல் நான் இங்கே தான் விட்டு செல்ல போகிறேன் என்றார். சொல்லி முடித்ததும் சூரசேனன் தேரில் ஏறி புறப்பட்டு செல்கிறார். பிருதை தேரின் பின்னாலே அப்பா அப்பா என்று அழுது கொண்டே ஓடினாள். குந்தி போஜன் ஓடி சென்று பிருதையின் கையை பிடித்து சொன்னார், பிருதை, கவலைப்படாதே, எனக்கு குழந்தைதான் இல்லை, ஆனால் ஒரு குழந்தையின் மனநிலை எப்படி இருக்கும் என்பது எனக்கு தெரியும். நான் உன்னை நாளைக்கே மதுராவில் சென்று விட்டு விடுகிறேன் என்றார். பிருதை சிரித்தாள். ஐயா, நான் தேருக்கு பின்னால் ஓடியது அப்பா என்னையும் நீங்கள் அழைத்து செல்லுங்கள் என்று சொல்வதற்காக என்று நினைத்தீர்களா? நிச்சயம் இல்லை. என் தந்தையின் வாக்கை நான் ஒருபோதும் மீறுவதில்லை. என் தாய் என்னை தேடிக் கொண்டிருப்பாள். அப்பா அம்மாவை பார்த்தவுடன் நான் சொன்னேன் என்று சொல்லி என் கையில் இருக்கும் மோதிரத்தை அம்மாவிடம் என் நினைவாக கொடுங்கள் என்று சொல்வதற்காகத்தான் அந்த தேருக்கு பின்னால் ஓடினேனே தவிர என்னையும் அழைத்து செல்லுங்கள் என்று சொல்வதற்காக நான் ஓடவில்லை என்றாள். நினைத்து பாருங்கள், வெறும் 12 வயது, ஒரு தாயினுடைய பாசம் எப்படி இருக்கும் என்று எண்ணியவள் பிருதை. ஒரு சாதாரண குஞ்சு தன் தாயை பிரிந்து வாழும் என்பதை 12 வயதில் எண்ண தொடங்கிய அறிவு குந்தியினுடைய அறிவு. அந்த பக்குவம் ஒவ்வொரு பெண்களிடமும் வர வேண்டும். அதை தாண்டி தன்னுடைய தந்தையின் சாதாரண ஒரு வாக்கிற்காக 12 வயதில் யார் எவர் என்றே தெரியாத ஒரு நாட்டில் தன்னை தக்க வைத்துக் கொள்ள கற்றுக்கொண்ட பக்குவம் அன்றைக்கு பிருதையிடம் இருந்தது. இதையெல்லாம் கேட்டவுடன் குந்தி போஜனுக்கு ஒரே மகிழ்ச்சி. சரி, மகளே, அரண்மனைக்குள் வா என்று அழைத்தார். பிருதை 2 அடி பின்னால் சென்று திரும்ப முன்னால் வந்து குந்தி போஜரை பார்த்து சொன்னாள், தந்தையே, உங்கள் மகள் பிருதை நான் வந்திருக்கிறேன் என்று. குந்தி போஜனின் முகத்தில் மகிழ்ச்சியே இல்லை. அவர் சொன்னார், நீ பிருதை என்று சொல்கிற போதெல்லாம் எனக்கு நீ சூரசேனனின் மகள், மதுரா நாட்டு இளவரசி என்பது நினைவுக்கு வரும். அதனால் உனக்கு நான் பெயர் மாற்றம் செய்கிறேன். எங்கள் மரபுப்படி இன்று முதல் நீ குந்தி என்று அழைக்கப்படுவாய் என்றார். அவளுடைய முகம் சற்று வாடியது. குந்தி போஜர் சொன்னார், பரவாயில்லை, நீ பிருதை என்றே வைத்துக்கொள் என்று. பிருதை சிரித்தாள். மீண்டும் 2 அடி பின்னால் சென்று முன்னால் வந்தாள். குந்தி போஜரை பார்த்து சொன்னாள், அப்பா, உங்கள் மகள் குந்தி இந்த போஜ்பூர் நாட்டு இளவரசி வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய திருவடிகளை தொட்டு வணங்கினாள். குந்தி போஜனே ஒரு முறை திகைத்து போய் நின்றார். இப்படியும் இந்த வயதில் ஒரு பெண்ணிற்கு பக்குவம் இருக்க முடியுமா என்று சொல்லி. அந்த பக்குவம் இன்றைக்கு வளரக்கூடிய ஒவ்வொரு இளம் பெண்களிடமும் வர வேண்டும். அன்றைக்கு குந்திக்கு இருந்த திறமை, 12 வயதில் அவளிடம் இருந்த ஆளுமை இன்றைக்கு ஒவ்வொரு மகளிரிடத்திலும் வரும் என்று சொன்னால் நாமும் சாதனை பெண்களாக வலம் வர முடியும். திறமை என்பது ஏதோ இனிமேல் தான் நாம் உருவாக்க வேண்டும் என்பது அல்ல. நம் அகத்தில் முன்பாகவே இருக்கத்தான் செய்கிறது. நாம் எப்போது அதை வெளிக்காட்டுகிறோம் என்பதில் தான் நம்முடைய வெற்றி இருக்கிறது. புரியும்படி சொன்னால், ஒரு சிற்பி ஒரு பாறையை செதுக்க தொடங்குகிறான். காலை நேரத்திலே செதுக்க தொடங்குகிறான். அந்த வழியாக ஒரு நபர் வேலைக்காக நடந்து செல்கிறார். காலையிலே பார்க்கிறார், அந்த சிற்பி பாறையை செதுக்க தொடங்குகிறார்.
இந்த வேலைக்கு சென்ற நபர் மாலை நேரத்தில் அதே வழியாக திரும்ப வருகிறார். அதே இடத்தை பார்க்கிற போது அந்த சிற்பி பாறையிலிருந்து அழகான ஒரு சிற்பத்தை செதுக்கி முடித்து வைத்திருந்தார். இந்த நபருக்கு ஒரே மகிழ்ச்சி. ஓடி சென்று அந்த சிற்பியின் கைகளை பிடித்து குலுக்கி சொன்னார், ஐயா, உங்களுக்கு எவ்வளவு திறமை இருக்க வேண்டும், எத்தனை திறமை இருந்தால் சாதாரண ஒரு பாறையிலிருந்து இவ்வளவு அழகான சிற்பத்தை செதுக்கி இருப்பீர்கள், எத்தனை திறமை உங்களுக்குள் இருக்கிறது என்று சொன்னார். சிற்பி பதிலுக்கு அந்த நபரை பார்த்து சிரித்து கொண்டு சொன்னார், ஐயா, சிற்பம் அழகாக இருப்பது என்னவோ உண்மைதான், ஆனால் இது முழுவதும் என்னுடைய திறமை அல்ல. இந்த பாறைக்குள் முன்பாகவே இந்த சிற்பம் ஒழிந்து கொண்டுதான் இருந்தது. நான் தேவையற்ற பாகங்களை நீக்கினேன், சிற்பம் வெளிவந்தது என்று சொன்னார். அதே போலத்தான் இளம் பருவத்திலே நம் எல்லோருடைய மனதிலும் ஒரு திறமை ஒளிந்து கொண்டு தான் இருக்கிறது. எப்போது ஆன்மீகம் என்கிற உளியை எடுத்து மனதில் இருக்கக்கூடிய பாறையை செதுக்க தொடங்குகிறோமோ அப்போது அங்கே பக்தி என்கிற சிற்பம் மலர துவங்குகிறது. எல்லாருடைய மனதிலும் பக்தி என்கிற சிற்பம் மலர தொடங்குகிற போது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லோரும் எம்பெருமானுடைய தொண்டர்களாக, எல்லோரும் குந்தியை போன்று திறமை படைத்தவர்களாக இந்த பிரபஞ்சத்திலே வாழ முடியும். அதனால் முடிந்தவரை இளம் பிராயத்திலே தங்களுடைய திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள். இப்போது குந்தி போஜ்பூர் நாட்டு இளவரசியாக வலம் வருகிறாள். இந்த நேரத்திலே குந்தி போஜன் ஒரு படைக்கு சென்று வெற்றி பெற்று திரும்ப தன்னுடைய நாட்டிற்கு வருகிறான். குந்தி பார்க்கிறாள், நாட்டில் உள்ள எல்லா மக்களும் குந்தி போஜனின் திருவடியிலே தொட்டு வணங்கி எழுகிறார்கள். அவளுக்கு ஒரே மகிழ்ச்சி, தன் தந்தையை இந்த நாடே புகழ்கிறது என்று. தன் தந்தையின் நெத்தியிலே வெற்றி திலகத்தை குந்தி இடுகிறாள். அப்போது குந்தி போஜன் குந்தியை பார்த்து ஒரு வார்த்தையை சொன்னான், மகளே, ஒரு ஆணினுடைய அழகு என்பது அவன் வெற்றியை பெற்று மகிழ்கிற மகிழ்ச்சியில் இருக்கிறது. ஒரு பெண்ணினுடைய அழகு என்பது அவள் மானத்தை காப்பாற்றுவதற்காக அவள் மரணித்தால் கூட அது அழகுதான் என்று சொன்னார். இந்த வார்த்தை குந்தியினுடைய மனதில் ஆழ பதிந்தது. அவள் இதை மனதிலே நினைத்து கொண்டிருக்கிற சமயத்திலே அந்த இடத்தில் ஒரு குரல் கேட்கிறது, குந்தி போஜா என்று ஒரு குரல். அத்தனை மக்களும் தன்னுடைய தந்தையை வணங்குகிற சமயத்தில் துணிச்சலாக தன் தந்தையின் பெயரை சொன்னது யார் என்று அனைவரும் திரும்பி பார்த்தார்கள். அங்கே உலகமே கோபத்தின் உச்சமாக சொல்லக்கூடிய துர்வாச முனிவர் நின்றார். துர்வாச முனிவர் சொன்னார், 40 ஆண்டுகளாக இமயமலையிலே நான் தவம் செய்து விட்டு வந்திருக்கிறேன். இனிமேல் 10 மாதம் உன்னுடைய அரண்மனையில் தான் என்னுடைய தவம் இருக்கிறது. பஞ்ச பூதங்களையும் என்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கு நான் உன்னுடைய அரண்மனையை தேர்வு செய்தேன் என்றார். போஜ்பூர் நாட்டு மன்னனுக்கு ஒரே மகிழ்ச்சி. குந்தி போஜன் சொன்னான், நிச்சயமாக நான் செய்கிறேன். அரண்மனைக்கு முன்பாக ஒரு குடிலை கட்டி தருகிறேன். நீங்கள் அமைதியாக உங்களுடைய தவத்தை முடியுங்கள் என்று. துர்வாச முனிவர் சொன்னார், தவம் செய்வதெல்லாம் சரிதான், 10 மாதம் எந்த நொடி நான் அழைத்தாலும் எனக்கு பணி செய்வதற்கு ஒரு ஆள் வேண்டும் என்றார். குந்தி போஜன் தயங்காமல் சொன்னான், அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, என் மகள் குந்தி உங்களை பார்த்துக் கொள்வார் என்றார். குந்திக்கு ஒரே ஆச்சரியம். அந்த இளம் பருவத்தில் கோபத்திற்கே உச்சமாக சொல்லக்கூடிய துர்வாச முனிவரை நான் எப்படி சமாளிப்பேன் என்று நினைத்தார். குந்தி அந்த 10 மாதமும் உறங்க கூட இல்லை. அவள் குந்தி தன்னுடைய வரலாற்றில் மகாபாரதத்தில் இறுதியில் கூறியிருப்பாள், ஒரு இளவரசி தன் இளம் பருவத்தில் நான் இத்தனை மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய எந்த மகிழ்ச்சியையும் இளமை பருவத்தில் மட்டுமல்ல, என் வாழ்க்கை முடியும் வரை நான் அனுபவித்ததில்லை என்றாள். துர்வாச முனிவர் 10 மாதம் தவம் செய்கிறார். 10 மாதமும் குந்தி உறங்கவில்லை. ஏனென்றால் 4 மணிக்கு துர்வாச முனிவர் யாகத்தை தொடங்க வேண்டும் என்றால் 12 மணிக்கே குந்தி எழுந்து விறகுகளை எல்லாம் தயார்படுத்த வேண்டும். தவத்திற்கு தேவையான நீரை எடுத்து வைக்க வேண்டும், பூக்களை பறித்து வைக்க வேண்டும். எல்லாவற்றையும் அவள் முடிக்கிற போது துர்வாச முனிவர் தவத்தை தொடங்கி விடுவார். தவத்தை தொடங்கியவுடன் அவர் கேட்கிற போது கேட்கிற பொருளை எடுத்து கொடுப்பதற்காக குந்தி பக்கத்தில் இருந்தாக வேண்டும். 10 மாதமும் குந்தியினுடைய மகிழ்ச்சி போனது.
குந்தி இளம் பருவம் அல்லவா, அவளே ஒரு நொடி யோசித்தாள். யாருக்கும் தெரியாமல் துர்வாச முனிவர் உறங்கி கொண்டிருக்கிற போது இந்த குடிலில் தீயை பற்ற வைத்துவிட்டு அவரை உள்ளேயே விட்டுவிட்டு நாம் மதுராவுக்கு ஓடிவிடலாமா என்று கூட குந்தி யோசித்தது உண்டு. இதுதான் இளமை. இளமை பருவம் எத்தனை நேரிய வழியில் சென்றாலும் சில குறுக்கலான சிந்தனைகளை நம் வாழ்க்கையில் விதைக்கத்தான் செய்யும். ஆனால் குந்தி அதை செய்யவில்லை. ஏன் தெரியுமா? இந்த குடிசையை எரிக்க வேண்டும் என்று நினைக்கிறாள். அடுத்த நொடி நினைத்தாள், துர்வாச முனிவருக்கே பணிப்பெண்ணாக நான் பணி செய்வேன் என்று என்னுடைய தந்தை என்னை நம்பினாரே, அவருடைய நம்பிக்கையை எப்படி நான் கெடுக்க முடியும்? ஒரு தந்தைக்கு மகள் இதை விட வேறு எந்த மகிழ்ச்சியை கொடுக்க முடியும்? என் தந்தைக்காக இந்த பணியை செய்வேன் என்றார். இதைத்தான் வள்ளுவர் சொன்னார், இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் என்றார். ஒரு தவறான எண்ணம் வருகிற போது இது தவறு என்று சொல்லி கண்டிக்கக்கூடிய பெரியவர் பக்கத்தில் இல்லை என்றால், கெடுக்கக்கூடிய செயல் வரவில்லை என்றாலும் தானாக ஒருவன் கெட்டு அழிவான் என்றார். குந்திக்கு எதையும் சுட்டி காட்டுவதற்காக குந்தி போஜன் இருந்தார். அதனால் அவள் குடிலை எரிக்கவில்லை. 10 மாதமும் துர்வாச முனிவருக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் செய்தார். துர்வாச முனிவர் 10 மாதம் முடிந்து பஞ்ச பூதங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தார். கொண்டு வந்து முடித்ததும் குந்தியை தன் பக்கத்தில் அழைத்தார். குந்திக்கு ஒரே பயம், 10 மாதத்தில் ஏதாவது தவறு செய்திருப்போம் போல. எல்லா பஞ்சபூதங்களும் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வந்தவுடன் நம்மை அழைக்கிறாரே, ஒருவேளை நமக்கு சாபங்கள் கொடுத்து விடுவாரோ என்று குந்தி பயப்படுகிறாள். இந்த நேரத்திலே துர்வாச முனிவர் குந்தியை தன் பக்கத்தில் அமர வைத்துவிட்டு கமண்டலத்தில் இருந்து நீரை எடுத்து கொடுத்தார். குந்தியும் குடித்தாள். அவள் அந்த நீரை அருந்துகிற சமயத்திலேயே துர்வாச முனிவர் மாபெரும் மகாமந்திரம் ஒன்றினை சொல்ல தொடங்கினார். குந்தி அதை மனப்பாடம் செய்ய முயற்சிக்கவே இல்லை. ஆனால் துர்வாச முனிவருடைய அருளினால் தானாகவே அந்த மந்திரங்கள் அவளுடைய மனதில் அந்த இளம் பிராயத்திலே மனப்பாடம் ஆயின. எல்லா மந்திரங்களையும் சொல்லி முடித்தவுடன் துர்வாச முனிவர் சொன்னார், குந்தி, ஒன்றை நினைவில் வைத்துக்கொள். உன்னால் என்னுடைய மிகப்பெரிய தவம் முடிந்தது. அதற்கு பலனாக நான் ஒன்றை சொல்கிறேன். இந்த உலகத்திலே இந்த உலகமே புகழக்கூடிய பஞ்ச பாண்டவர்கள் 5 நீ தாயாக வருவாய். அது மட்டுமல்ல, உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கு ஏதாவது பிரச்சனைகள் உருவாகும் என்று சொன்னால், ஏதாவது ஒரு தேவத்தை நினைத்து, தேவர்களை நினைத்து நீ இந்த நான் சொல்லிக் கொடுத்த மந்திரத்தை சொல்லிக்கொள். இந்த மந்திரத்தை நீ சொல்லி முடிக்கிற போது யாரை நீ மனதில் நினைத்தாயோ அவர்கள் உன் கண் முன்னால் நிற்பார்கள். எதற்காக நினைத்தாயோ அந்த துன்பத்தை முடித்துவிட்டு அவர்களின் வாரிசை உன் வயிற்றில் வைத்துவிட்டு செல்வார்கள் என்றார். இளம் பருவம், குழந்தை பிராயம், இத்தனை கடுமையாக துர்வாச முனிவர் சொல்லியும் கூட குந்தி அவற்றை விளையாட்டாக கேட்டுக்கொண்டாள். துர்வாச முனிவர் சென்று விடுகிறார். வசந்த காலம் வந்தது. குந்தி ஒரு நாள் அந்தி மாலை பொழுதிலே சூரியனை பார்த்தாள். ஏதோ சூரியனிடம் அன்றைக்கு ஒரு வேறுபாடு இருந்தது அவளுக்கு தெரிந்தது. ஓடி சென்று தன்னுடைய அரண்மனை மதிலின் மீது ஏறி அந்த சூரியனை பார்த்து நின்றாள். சூரியனை பார்த்தவுடன் அவளை மறந்து துர்வாச முனிவர் சொல்லிக் கொடுத்த மந்திரத்தை உச்சரிக்க தொடங்கினாள். விளையாட்டாகத்தான் உச்சரித்தாள். மந்திரம் முடிந்ததும் சூரிய பகவான் கண் முன்னால் தோன்றி நிற்கிறார். குந்திக்கு ஒரே ஆச்சரியம். யார் நீங்கள் என்று கேட்டார். நீ அழைத்ததற்காகத்தான் வந்திருக்கிறேன். என்னால் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று சக்தியை கொடுத்து விட்டு சூரிய பகவான் சென்று விட்டார். திகைத்து போனாள் குந்தி. ஒன்றும் புரியவில்லை. ஆனால் ஒன்றே ஒன்று தெரிகிறது, அவள் உடலில் ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. அதை மட்டும் தெரிந்து கொண்டு அரண்மனைக்குள் ஓடி வந்து தன்னுடைய அறைக்குள் படுக்கையிலே படுத்துக் கொள்கிறாள். என்ன மாற்றம் என்பது அவளுக்கு தெரியவில்லை. சில மாதங்கள் கடந்தது. அவளுடைய உடல் காட்டி கொடுக்கிறது அவள் கர்ப்பமாக இருக்கிறாள் என்று. அவளுடைய பணிப்பெண், அதாவது போஜ்பூர் அரண்மனையில் 3 தலைமுறையாக இருந்த ஒரே பணிப்பெண் தாத்ரி, வயதான ஒரு பணிப்பெண். அவள் வந்து சொன்னாள், குந்தி, நீ கர்ப்பம் தரித்திருக்கிறாய்.
நீ உன்னுடைய அறையை விட்டு வெளியே வராதே. இதை பார்த்தால் நம்முடைய அரண்மனை பெருமைக்கே அது இழுக்காக அமைந்து விடும் என்று சொன்னார். குந்தி, நான் என்ன செய்ய முடியும்? இத்தனை இளம் பருவத்தில் ஒரு கன்னிப்பெண் கர்ப்பமாக இருக்கிறாள் என்று சொன்னால் இந்த உலகம் என்னை என்ன சொல்லும் என்று சொல்லி ஏங்கி போகிறாள். இளம் பருவம் சரியான திசையை நோக்கி பயணிக்க அவளை வழிநடத்தவில்லை. ஓடி சென்றாள். அரண்மனையினுடைய பாரம்பரிய வைத்தியரை அழைத்தாள். அவரிடம் சென்று சொன்னாள், இந்த உலகிலேயே மிக பெரிய கொடிய விஷம் வேண்டும் என்று. வைத்தியர் கேட்டார், விஷமா? ஒரு இளவரசிக்கா? எதற்காக என்று. அவள் அங்கே சொன்னாள், துர்வாச முனிவர் தவத்திற்காக கேட்டிருக்கிறார், விஷம் வேண்டும் என்று. ஒரு பணிப்பெண்ணை அனுப்பி வைத்தால் அந்த பணிப்பெண் சென்று விஷத்தை கொடுத்தாள். குந்திக்கு ஒரே மகிழ்ச்சி, எல்லாம் முடிய போகிறது, இந்த விஷத்தை நான் குடிக்க போகிறேன், நானும் வயிற்றில் இருக்கும் குழந்தையும் இறந்து போக போகிறோம், இது யாருக்கும் தெரியாமல் நடக்க போகிறது, இனிமேல் என்னால் இந்த அரண்மனைக்கு எந்த இழுக்கும் வராது என்று மகிழ்ந்தாள். விஷத்தை குடிக்கிறாள். படுக்கையில் காத்திருக்கிறாள். அரை மணி நேரமானது, 1 மணி நேரமானது, மதியமானது, சாயங்காலமானது, இன்னும் அவள் மரணிக்கவில்லை. அவளுக்கு ஒன்று புரியவில்லை. வயிற்றில் வளர்வது சூரிய புத்திரன். சூரியனுக்கு இணையான விஷம் இந்த உலகத்தில் சூரியனை அழிப்பதற்கு இனிமேல் எங்கே ஒரு விஷம் உருவாக முடியும்? வயிற்றில் வளர்ந்த சூரிய கரு அந்த விஷத்தை எல்லாமே தவிர்த்து விட்டது. அவள் மரணிக்கவில்லை. ஏங்கி போனாள். 10 மாதம் கடந்தது. குழந்தை பிறக்கிறது. உடல் முழுவதும் கவசமும், காதில் குண்டலத்தோடு பிறக்கிறது. தாத்ரி வந்தாள். இந்த குழந்தை அரண்மனையில் இருந்தால் அது உன் பெயருக்கும் உன் தந்தை பெயருக்கும் ஆபத்தாக முடியும் என்று சொல்லி அந்த குழந்தையை ஒரு பேழை பெட்டியில் வைத்து அஸ்வநதியிலே விடுகிறாள். அஸ்வநதியில் குழந்தை மிதந்து செல்வதை பார்த்தவுடன் குந்திக்கு அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. என்னதான் இளம் பருவமாக இருந்தாலும் குழந்தையை பெற்றவுடன் தாய்மை உணர்வு அவளை அறியாமல் அவள் மனதில் வந்தது. அந்த அஸ்வநதியில் தானும் குதித்து மரணிக்க போகிறேன் என்று ஓடினாள். தாத்ரி அவளை பிடித்து இழுத்து அரண்மனையில் அவள் அறைக்குள் சென்று விட்டாள். குந்திக்கு ஒரே கோபம். நான் எப்போதோ என்னுடைய குழந்தையுடன் சேர்ந்து இறந்திருப்பேன், நீதான் என்னை அழைத்து வந்து விட்டாய் என்ற கோபத்தில் தாத்ரியை பார்த்து சொன்னாள், இனிமேல் என் அறைக்குள் வரக்கூடிய உரிமையை நீ இழந்தாய், வெளியே செல் என்று அந்த பணிப்பெண்ணை அனுப்பினாள். வயதான அந்த தாத்ரி பணிப்பெண்ணும் வெளியே சென்று விட்டாள். குந்தி பல நாட்களாக அதையே யோசித்து யோசித்து அழுகிறாள். ஒரு நாள் உறங்கி கொண்டிருக்கிற போது அவள் கனவிலே பேழையிலே அவள் விட்ட குழந்தை தோன்றுகிறது. அந்த குழந்தை பேழை பெட்டியில் அஸ்வ நதியிலே மிதந்து செல்கிற போது ஒரு பாம்பு அந்த குழந்தையை தீண்டியதாகவும் அந்த குழந்தை அந்த கோபத்திலே அந்த நதியிலே நீந்தி வந்து குந்தியை அரண்மனையிலே பார்த்து, நீ எல்லாம் ஒரு தாயா, ஒரு தாயாக இருந்து பிறந்த அன்றைய தினமே எப்படி உன் குழந்தையை ஆற்றில் விட உனக்கு மனம் வந்தது என்று அந்த குழந்தை கேட்பதாக குந்தி கனவு காண்கிறாள். திகைத்து போய் எழுந்தாள். இவையெல்லாம் உண்மையாக இருக்குமோ? என் குழந்தையை பாம்பு தீண்டி இருக்குமோ? என் குழந்தை மிதந்து சென்ற பெட்டி கவிழ்ந்து என் குழந்தை இறந்திருக்குமோ? நான் ஒரு குழந்தையை பெற்று அந்த குழந்தையை நானே கொன்ற பாவியாக போனேனே என்று கதறினாள். இப்போது அவளுக்கு நினைவுக்கு வந்தது ஒரே ஒருவர் தான். அதே பணிப்பெண் தாத்ரியை அழைத்தாள். தாத்ரி, இப்போது நான் என்ன செய்யட்டும் என்று கேட்டாள். தாத்ரி சொன்னாள், நீங்கள் என்னை அழைப்பதற்காகத்தான் நான் காத்திருந்தேன், ஒரு நல்ல செய்தியை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு மீனவனை அழைத்தாள். அந்த மீனவன் உள்ளே வந்தவுடன் தாத்ரி சொன்னாள், குழந்தையை பேழை பெட்டியில் மிதக்க விட்ட பிறகு அந்த பெட்டி எங்கே சென்று சேர்கிறது என்பதை பார்ப்பதற்காக ஒரு மீனவனை நான் விட்டிருந்தேன். அந்த மீனவன் பார்த்திருக்கிறான், அவன் சொல்வதை கேள் என்றான். அவன் சொன்னான், அம்மா, பேழை பெட்டி அஸ்வநதி வழியாக சென்று கங்கையை கடந்து சபரி ஆற்றிற்கு சென்றது. அங்கே அஸ்தினாபுரத்தினுடைய தேரோட்டியான அதிரதன் அந்த பேழை பெட்டியை எடுத்து தன்னுடைய வீட்டிற்கு சென்றான். அதில் இருந்த அந்த கவசத்தையும் குண்டலத்தையும் அணிந்த அந்த அழகிய குழந்தையை பார்த்தவுடன் அதிரதனுடைய மனைவி ராதாவிற்கு தன் மார்பில் தானாகவே பால் ஊறியது. அதனால் இனிமேல் இந்த குழந்தை
குழந்தையை நானே வளர்க்க போகிறேன் என்று அதிரதனும் ராதாவும் அந்த குழந்தையை வளர்க்க தொடங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னார். குந்திக்கு இப்போதுதான் மகிழ்ச்சி வந்தது. தான் பெற்ற குழந்தை ஏதோ ஒரு வகையில் எப்படியோ நலமாக உயிரோடு இருக்கிறது என்று அவள் மகிழ்ச்சி அடைந்தாள். அதுதான் ஒரு தாயினுடைய பாசம். தாய்ப்பாசம் என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. எப்போது பார்த்தாலும் வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு பாசம் தாயினுடைய பாசம். வீட்டில் இருக்கிற போது நம்மிடம் முறையிடுவது போல தோன்றினாலும் கூட பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கிறது என்று சொல்லி நாம் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு சென்றாலும் கூட 1000 வேலைகள் இருந்தாலும் அவை அத்தனையையும் ஒதுக்கிவிட்டு நாம் சொன்னதற்கும் அரை மணி நேரத்திற்கு முன்பாக தன் பிள்ளையின் கல்வி தகுதியை தெரிந்து கொள்ள காத்து நிற்கக்கூடிய உள்ளம் தாயினுடைய உள்ளம். சாதாரணமானது கிடையாது தாயினுடைய அன்பு. அந்த அன்பு தான் அன்றைக்கு குந்தியிடம் இருந்தது. ஒரு தாய் தன் பிள்ளையிடம் 1000 மடங்கு அன்பை காட்டிவிட்டு திரும்ப எதிர்பார்ப்பது என்ன? ஒன்றே ஒன்றைத்தான். எந்த நேரத்திலும் தன் மகன் தன் உடன் அவனுடைய அன்பை என்னிடத்தில் பகிர வேண்டும். அதையெல்லாம் தாண்டி ஒரு முதுமையான பருவம் வந்தவுடன் எல்லா தாய்மார்களும் எண்ணக்கூடிய ஒரே ஆசை ஒன்றே ஒன்று தான், என்னுடைய இறுதி சடங்கை என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருக்க வேண்டும் என்று நினைத்திருப்பார்கள். இதை தாண்டி எந்த தாயும் தன் பிள்ளையிடம் எந்த ஒரு பேராசையையும் இதுவரைக்கும் கேட்டிருக்க முடியாது. குந்தியும் அதே ஆசைத்தான், தன் பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாள். இதே ஆசைத்தான் பட்டினத்தாருடைய தாயாருக்கும் இருந்தது. பட்டினத்தாரை சிறு வயதிலிருந்தே சீராட்டி பாலூட்டி வளர்க்கிறாள் அவளுடைய தாய். பட்டினத்தார் ஒரு பருவத்தை கடக்கிற போது ஆன்மீகத்தையும் கடவுளையும் சொல்லி 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 கொடுத்து வளர்க்கிறாள். ஒரு பருவம் கடக்கிற போது பட்டினத்தார் துறவரம் செல்வதற்கு தயாராகி போகிறார். துறவரம் செல்கிறேன் என்ற செய்தியை கேட்டவுடன் ஓடி வந்தார் பட்டினத்தாருடைய தாய். பட்டினத்தாரை பார்த்து கேட்டார், அப்பா, நீ துறவரம் செல்வதில் எனக்கு மகிழ்ச்சி தான். எம் பெருமானை நோக்கி செல்கிறாய், நான் தடைபடவில்லை. ஆனால் ஒன்றே ஒன்று, நீ துறவரம் செல்கிற போது எங்கோ சென்றிருப்பாய், ஏதோ ஒரு பகுதியில் இருப்பாய். ஒருவேளை நான் இறந்து விட்டால் என்னை எப்படி என்னுடைய இறுதி சடங்கிற்கு நீ வருவாய்? என்னை எப்படி நீ தகனம் செய்வாய்? ஒரு தாயாக உன்னிடம் இதைவிட வேறு என்ன நான் கேட்க போகிறேன் என்றார். பட்டினத்தார் சொன்னார், தாயே, என்னுடைய இடுப்பிலே நான் ஒரு ருத்ராட்ச மாலையை கட்டி வைத்திருக்கிறேன். நான் பல மலைகளை எல்லாம் தாண்டி சென்ற பிறகு என்றைக்கு இந்த ருத்ராட்ச மாலை தானாக அவிழ்ந்து இதில் இருக்கக்கூடிய ருத்ராட்சங்கள் கீழே சிதறி விழுகிறதோ அன்றைக்கு நீ இறந்ததாக அர்த்தம். அன்றைக்கு உன் மகன் உன்னுடைய இறுதி சடங்கிற்கு வந்து நிற்பேன் என்று வாக்கு கொடுத்தார். பட்டினத்தாருடைய தாயார் மகிழ்ச்சியோடு அனுப்பி வைத்தார். பட்டினத்தாரும் சென்றார். பல ஆண்டுகள் கடந்தது. திடீரென்று ஒரு நாள் பார்த்தால் அதில் இருந்த ருத்ராட்சங்கள் ஒவ்வொன்றாக கீழே விழ தொடங்கியது. அவருக்கு தெரிந்தது தன் தாய் இறந்து விட்டாள் என்று. ஓடோடி வந்தார் தாயை பார்ப்பதற்கு. அங்கே வந்து பார்த்தால் தன்னை சீராட்டி வளர்த்த தாயை விறகின் மீது அடுக்கி வைத்திருக்கிறார்கள். பல விறகுகளை எல்லாம் அடுக்கி அவளை எரியூட்டுவதற்காக விறகின் மேலே பட்டினத்தாருடைய தாயாரின் உடல் வைக்கப்பட்டிருந்தது. ஏங்கி போனார் பட்டினத்தார். என்னுடைய தாயை விறகில் வைத்து தீ மூட்டுவதா? கடுமையான விறகில் வைத்தால் என் தாயினுடைய உடல் என்னாவது என்று சொல்லி அந்த விறகுகளை எல்லாம் நீக்கிவிட்டு வாழை தண்டுகளை எடுத்து ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி அந்த வாழை தண்டின் மேலே தன்னுடைய தாயின் உடலை வைக்கிறார். எல்லோரும் சொன்னார்கள், மென்மையான வாழைத்தண்டின் மீது தாயின் உடலை வைத்திருக்கிறாய், இது எப்படி தகனம் செய்ய முடியும் என்று. பட்டினத்தார் முடியும் என்று சொல்லி சிவபெருமானை பார்த்து பாடத் தொடங்கினார். 2 திங்களா அங்கமலாம் நொந்து பெற்று பையலென்ற போதே பரிந்தெடுத்து செய்யவரு கனகமுலை தந்தாளே எப்பிறப்பிற் காண்பேன் இனி. முந்தி தவங்கிடந்து 300 நாளளவும் அந்தி பகலாச்சுவை ஆதரித்து தொந்தி சரிய பெற்றெடுத்த தாயார் தமக்கோ எரிய தழல் மூட்டுவேன். வட்டிலிலும் தொட்டிலிலும் மார்மேலும் தோல் மேலும் கட்டிலிலும் வைத்தன்னை காதலித்து முட்ட சிறகிலிட்டு சீராட்டும் தாய்க்கோ விறகிலிட்டு தீ மூட்டுவேனோ என்று சொல்லி
அவர் அந்த பதிகத்தை பாடி முடிக்கிற போது அந்த வாழைத்தண்டில் இருந்த தாயினுடைய உடல் தானாக எரியூட்டப்பட்டது. அந்த சக்தி அன்றைக்கு பட்டினத்தாரிடம் இருந்தது. எப்படி பட்டினத்தார் இந்த நாட்டின் மீதும் பற்று வைத்து ஆன்மீகத்திலும் பற்று வைத்து தன் தாயின் இறுதி சடங்கையும் சரிவர நடத்தினாரோ, அதே போல இந்த நாட்டில் பற்று வைத்து நாட்டிற்காகவும் தாய் நாட்டிற்காகவும் தாய்க்காகவும் வாழ்ந்த ஒரு தலைவன் என்று சொன்னால் நான் பாரத பிரதமர் மோடிஜி அவர்களை சொல்லுவேன். ஏன் தெரியுமா? பட்டினத்தார் துறவரத்திற்காக சென்றார், மோடிஜி நாட்டிற்காக வந்திருக்கிறார். பட்டினத்தாருக்கும் தன் தாயின் மரணம் தெரிந்தது, மோடிஜிக்கும் தன் தாயின் மரணம் தெரிந்தது. பட்டினத்தாரும் எளிமையாக இறுதி சடங்கை முடித்தார். இன்றைக்கு சாதாரண ஒரு கவுன்சிலருடைய தாய் இறந்தால் கூட அதை பெயராக வைத்து 1000 பேரை கூட்டக்கூடிய இந்த சமுதாயத்திலே பாரத பிரதமராக இருந்த போதும் கூட தன் தாயின் மரணத்திற்கு முடிந்த வரைக்கும் குறைந்த நபர்களையே அழைத்து 3 மணி நேரத்தில் தன் தாயினுடைய இறுதி சடங்கை முடித்து அடுத்த கிழமையே பாரதத்திற்காக உழைக்க வந்த தலைவன் பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள். இதுதான் ஒவ்வொரு இளைஞர்களிடத்திலும் இந்த பாரதத்தின் மீதும் தாய் நாட்டின் மீதும் தாயின் மீதும் இருக்க வேண்டிய ஒரு பற்று. இந்த பற்று நம்மிடத்திலே வர வேண்டும் என்று சொன்னால் முதலிலே எம் பெருமானை நோக்கி சிறு வயதிலிருந்தே எம் பெருமானுடைய இறைப்பணியிலே நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி சாதாரண ஒரு செடியானது சரியக்கூடிய பருவத்திற்கு வளர்ந்து வருகிற போது ஒரு கம்பினை ஊன்றுகோலாக கொண்டு வளர்கிறதோ, அதே போல ஒரு குறிப்பிட்ட பருவத்தை தாண்டி நாம் வளர்கிற போது எம் பெருமானை ஊன்றுகோலாக பற்றி கொண்டு வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் வாழ முடியும் என்பதை இந்த பாரதத்திற்கு உணர்த்திய தலைவன் மோடிஜி அவர்கள். ஏனென்றால் மோடிஜி அவர்கள் கோயம்புத்தூரிலே உரையாற்றுகிற போது பாரத மக்களுக்காக அங்கே ஒரு கருத்தினை, ஆன்மீக கருத்தினை பதிவு செய்தார். பாரத் अलग अलग नाभू से बटा हुआ है, प्रभी भारत एक साथ है, हमारा बहनों में रहने वाले हमारा भगवान ही हमेशा हमारा साथ रहकर हिम्मत देते हैं. शिवजी और पार्वती जी हिमालया से लेकर कन्याकुमारी तक हमारी रक्षा हरतोके என்று சொன்னார். என்ன தெரியுமா? இந்தியா வேற்றுமையிலும் ஒற்றுமை நிறைந்த நாடு. வேத மந்திரங்கள் நமக்கு பலமாக அமைந்திருக்கின்றன. சிவனும் பார்வதியும் நம்மை இமயம் முதல் குமரி வரை காத்தருளுகிறார்கள் என்று சொல்லி ஆன்மீகத்தை விதைத்த தலைவன் மோடிஜி அவர்கள். அதை விதைத்தது மட்டுமல்லாமல் அதை நிறைவேற்றி காட்டக்கூடிய விதத்திலே தற்போது பாரதத்தின் வெற்றி சின்னமாக ராமர் கோவிலையும் பாரத மக்களுக்காக கட்டி கொடுத்த தலைவன் பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள். சாதாரணமான விஷயம் அல்ல. எல்லோரும் மனதிலே நினைவில் வைத்திருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு நாள் ஜனவரி 22, 2024 பாரத மக்களின் வெற்றி நாள். அது ஏதோ இந்து சமயத்திற்கு மட்டும் வெற்றி என்று நாம் நினைக்க கூடாது. பாரதத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் வெற்றி. ராமன் சாதாரண பண்பு படைத்தவன் அல்ல. போர்க்களத்தில் நிற்கிற போது கூட ராவணனை பார்த்து ராமன் சொன்னான், இன்று போய் நாளை வா என்று. தனக்கு எதிரில் நிற்கக்கூடிய எதிரி கையில் ஆயுதம் இல்லாமல் நிற்கிறான் என்பதற்காக தன் மனைவியை கடத்தி சென்றவன் என்று கூட யோசிக்காமல் நாளை சென்று ஆயுதத்தை எடுத்து என்னோடு போட்டியிடு என்று சொன்ன மனித நேயத்திற்கும் மனித பண்பிற்கும் உச்சமாக வாழ்ந்து காட்டிய அவதாரம் ராமனுடைய அவதாரம். அந்த ராமருக்கே கோவில் கட்டி 22ஆம் தேதி கும்பாபிஷேகமே நடக்க போகிறது. இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் 22ஆம் தேதி இரவு அனைவரையும் தீபம் ஏற்றி வழிபடுவதற்காக மோடிஜி அவர்கள் கூறியிருக்கிறார். சிந்தித்து பாருங்கள். 2 ஆண்டுகளுக்கு முன்பாக கொரோனா வந்தது. கொரோனாவில் அத்தனை நாடுகளும் தத்தளித்துக் கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் பாரத பிரதமர் அவர்கள் யாரும் பயப்பட வேண்டாம், எல்லோரும் தீபம் ஏற்றி வழிபடுவோம் என்று தீப ஆராதனை வழிமுறையை நமக்கு சொல்லிக் கொடுத்தார். உலக நாடுகளை காட்டிலும் மிக விரைவாக கொரோனாவை பாரத மக்கள் வென்றோம்.
இப்போது அதற்கு அடுத்ததாக ராமர் கோவில் கும்பாபிஷேகம் அன்றைக்கும் அதே போன்று கார்த்திகை தீபத்தை வீடு முழுவதும் ஏற்றி வைப்பதற்காக கூறியிருக்கிறார். நெருப்பு என்பது சாதாரணமானது அல்ல. பஞ்சபூதங்களிலே நெருப்பை தவிர மற்ற 5 மேலிருந்து கீழ் நோக்கி செல்லும். நெருப்பு மட்டும்தான் கீழிருந்து மேல் நோக்கி செல்லும். எப்போதும் மனிதன் வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டே செல்ல வேண்டும் என்கிற கருத்தை விளக்கக்கூடிய ஒரே பஞ்சபூதம் நெருப்பு மட்டும்தான். நீங்கள் பஞ்சபூதங்களிலே நீரை எடுத்துக்கொள்ளுங்கள். நீருக்கு உள்ளே சிவப்பு நிறமாக ஒரு பொருளை போட்டால் அது சிவப்பாகத்தான் காட்டும். மண்ணிற்குள்ளே சிவப்பு நிறமாக ஒரு பொருளை போட்டால் சிவப்பாகத்தான் காட்டும். ஆனால் நெருப்பில் மட்டும்தான் எந்த நிறமான பொருளை போட்டாலும் அது தன் காவி நிறத்தை மட்டுமே காட்டும். எந்த அசுத்தத்தை எடுத்துக்கொண்டாலும் அதை சுத்தப்படுத்தும் ஆற்றல் கொண்ட ஒரே சக்தி பஞ்சபூதங்களிலே நெருப்பிற்கு மட்டும்தான் உண்டு. அந்த நெருப்பை, அந்த தீபத்தை வழிபட கற்றுக் கொடுத்த ஒரே பாரத தலைவன் பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள். அதை தாண்டி சிலப்பதிகாரத்தில் ஒரு முக்கிய 3 வரிகள் இடம்பெற்றிருக்கும். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவதும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவதும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டுவதும் என்றிருக்கும். என்ன பொருள்? பாண்டிய மன்னன் அரசியலிலே பிழை செய்கிறான். யார் தவறு செய்தது என்று ஆராயாமல் கோவலனை கொன்று விடுகிறான். கண்ணகி வருகிறாள். அரச சபைக்குள் வந்தவுடன் அரசன் கேட்கிறான், நீர்வார் கண்ணை எம்முன் வந்தோ யாரையோ நீ மடக்கொடியோ என்று கேட்டான். கண்ணகி சொன்னாள், கோவலனுடைய மனைவி நான், நீதி ஆராயாமல் நீங்கள் தீர்ப்பை சொல்லி இருக்கிறீர்கள் என்று சொன்னார். பாண்டியரசன் கேட்டான், நான் என்ன தவறு செய்து விட்டேன், உன்னுடைய சிலம்பை காட்டு என்று. கண்ணகி தன்னுடைய ஒற்றை சிலம்பை வீசினாள். அதில் மாணிக்கங்கள் இருந்தது. இப்போது பாண்டியன் தன் மனைவி காலில் இருந்த சிலம்பை வீசுகிறான். அதில் முத்து இருந்தது. கோவலன் திருடியதாக சொல்லி வந்த அந்த சிலம்பை வீசினான். அதில் மாணிக்கம் இருந்தது. பாண்டியன் ஒரு நொடி திகைத்து போனான். நீதி ஆராயாமல் தவறு செய்து விட்டேனே என்று சொல்லி தன் செங்கோலை கீழே தளர்த்தி அந்த இடத்திலே வீழ்ந்து இறந்தான் பாண்டியன். ஒரு காலத்தில் நீதி ஆராயப்படாததால் இந்தியாவிலே செங்கோல் கீழே வீசப்பட்டது. பாரதத்திலே சமீபத்திய 9 ஆண்டுகளாக நீதி நிமிர்ந்து நின்றதால் கீழே விழுந்த செங்கோல் பாரத பிரதமர் மோடிஜி அவர்களால் திரும்பவும் பாராளுமன்றத்திலே நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. சாதாரணமான விஷயம் அல்ல. 20க்கும் மேற்பட்ட ஆதீனங்கள் சேர்ந்து எம் பெருமானுடைய திருமுறையையும் திருவாசகத்தையும் ஓதுகிற அதே சமயத்தில் பாரதத்தில் செங்கோல் ஆட்சி தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இத்தனை சாதனையும் நம் நாட்டிலே இன்னும் தொடர வேண்டும் என்று சொன்னால், இந்து சமய மக்களாகிய நாம் எல்லோரும் சனாதன தர்மத்தை தெரிந்து, சனாதனம் என்பது நிலையானதுதான் என்பதை தெரிந்து, வாழ்வின் நிர்வாக இயல் சாஸ்திரம்தான் சனாதன தர்மம் என்பதை புரிந்து வாழ்வோம். ஒரே வரியில் சனாதன தர்மத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தாய்ப்பால் கொடுக்கிற குழந்தைக்கு நாம் காய்கறிகளை சமைத்து கொடுக்க முடியாது. தாய்ப்பால் அருந்தும் பருவத்தில் அதைத்தான் செய்ய வேண்டும். காய்கறிகள் உண்ணக்கூடிய பருவத்தில் அதைத்தான் செய்ய வேண்டும். அதே போல சனாதன தர்மம் யாருடைய பண்பாட்டிற்கு எது பொருந்தும் என்பதை ஆராய்ந்து அவர்களுக்கான சட்டங்களை வகுத்த தர்மம் சனாதன தர்மம். சனாதன தர்மத்தில் எல்லோரும் ஒரே சட்டைகளைத்தான் அணிய வேண்டும் என்று யாருக்கும் அங்கே விதி சொல்லப்படவில்லை. உனக்கு எந்த முறையிலான சட்டை பிடித்திருக்கிறதோ அதை நீ அணிந்து கொள்ளலாம். சிலருக்கு சட்டைகளை இறுக்கமாக அணிந்தால்தான் பிடிக்கும், சிலருக்கு சட்டைகளில் கோடு அணிந்திருந்தால் தான் பிடிக்கும். சனாதன தர்மம் நீ கடவுளை நம்பினாலும் உன்னை ஏற்றுக்கொள்கிறது, கடவுளை நம்பவில்லை என்றாலும் உனக்கு அதற்கான விளக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரே தர்மம் சனாதன தர்மமாக மட்டும்தான் இருக்கிறது. அதே போல சனாதன தர்மத்தில் மட்டும்தான் எதையும் இறைவனாக பார்க்க கற்றுக் கொடுத்திருக்கிறோம். சாதாரணமாக நடந்து செல்கிறோம், ஒரு காகிதத்தை மிதித்து விட்டோம் என்றால் தொட்டு வணங்குகிறோம். ஏன்? காகிதத்தில் சரஸ்வதி இருக்கிறாள் என்று நம்புகிறோம். சாலையில் நடந்து செல்கிறோம், சாணியை மிதித்து விட்டால் தொட்டு வணங்குகிறோம். ஏன்? சாணியில் பிள்ளையார் இருக்கிறார் என்று நம்புகிறோம்.
ஒரு அறையிலிருந்து இன்னொரு அறைக்கு செல்கிறோம். நிலைப்படியை மிதித்து விட்டால் தொட்டு வணங்குகிறோம். ஏன்? ஒன்றிலிருந்து இன்னொன்றிற்கு நம்மை கடத்தி செல்ல உதவுவது அந்த நிலைப்படி. அதை கடவுளாக நினைத்தோம். ஆக சாதாரண செயல்களை கூட, நிலையான வாழ்வியலை கூட தர்மமாக வகுத்து சொன்ன ஒரே சமயம் சனாதன சமயத்தின் தர்மம். இது இந்து மக்களுக்கானது மட்டுமல்ல, வாழ்வியலை பின்பற்றக்கூடிய அனைவரும் கடைபிடிக்கக்கூடிய ஒரே தர்மம் சனாதன தர்மம். சனாதன தர்மத்தை உணர்ந்து கொள்வோம். வாழ்க்கையில் பெண்களாக குந்தி தேவியினுடைய பெருமையை, நம்முடைய சாஸ்திரங்களை, புராணங்களை, இதிகாசங்களை எல்லாவற்றையும் உணர்ந்து வாழ்வியல் சாஸ்திரத்தை உணர்ந்து வாழ்வோம் என்று சொல்லி, இத்தனை நேரம் எனக்கு பேசுவதற்கென்று ஒரு அருமையான வாய்ப்பினை தந்த கோவில் நிர்வாகிகளுக்கும், ஊர் மக்களுக்கும், அத்தனை நல்லுள்ளங்களுக்கும், ஆன்றோர்களுக்கும், சான்றோர்களுக்கும், என் போன்றோர்களுக்கும் என் அன்பான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.